காலையிலேயே மீன் குழம்பு செய்கிறதுக்காக புளி ஊற வச்சுருக்கேன். அப்புறம் வதக்கி அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 4 பூண்டு, தேங்காய், சீரகம், வெந்தயம், 1/4 தக்காளி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் கழுவுறதுக்காக தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். முருங்கைக்கீரையும் பொரியல் பண்ணிடலான்னு இருக்கேன். அதுக்காக முருங்கைக்கீரையும் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கிறேன். கழுவி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி சோறு வெந்துட்டு அதை இனிமேல் வடிக்கணும். அடுத்தது முருங்கைக்கீரை பண்ணுறதுக்காக வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கிறேன். இதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம பொரியல் பண்ணுறப்போ நல்லா முக்கால்வாசி வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டு அதை போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ முருங்கைக்கீரை பொரியல் பண்ணுறதுக்காக பூண்டு போட்டு வதக்கிட்டு, பூண்டு அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கிறேன். அது கூடயே நம்ம கொஞ்சம் இந்த வத்தல், அதாவது காஞ்ச மிளகாய் போட்டு அதையும் தாளிச்சிட்டு, அதுக்கு அடுத்தது அந்த முருங்கைக்கீரையை போட்டு வதக்குறேன். நல்லா வதக்கிட்டு ஒரு 3/4 வாசி வெந்தால் போதும். அதுக்கப்புறம் அந்த பொடி பண்ணி வச்சுருக்கோன்னா வேர்க்கடலை அதை போட்டு ஒரு பரட்டி எடுத்துட்டோன்னா நமக்கு கீரை பொரியல் ரெடி ஆயிரும். அடுத்தது புளி ஊற வச்சதை நல்லா வதக்கிட்டு எடுத்தாச்சு. அதில் இந்த வதக்கினதை அரைச்சி வச்சாச்சு. அது 2 மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நேற்று கழுவி முந்தா நாள் சண்டேவே கழுவி மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த மீன் எடுத்து வெளில வச்சுருக்கிறேன். இப்போ இந்த புளி தண்ணியில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுது, அப்புறம் தனியாத்தூள், மிளகாத்தூள், 2 பச்சை மிளகாய் அப்படி முழுசாக அதை லைட்டாக கீறி போட்டிருக்கிறேன். அப்புறம் ஒரு அரை தக்காளி ஒரு 4 கட் பண்ணி போட்டிருக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கல்லுப்பும் போட்டு அடுப்பில் வச்சிட வேண்டியதான். அப்படியே சைட் பை சைடு என்னென்னா 2 மீன் மட்டும் ஃப்ரை பண்ணுறேன். இந்த பாத்திரத்தில் வந்து குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இப்போ தான் வச்சுருக்கிறேன். குழம்பு மிக்ஸ் பண்ணி இப்போது வச்சுருக்கேன். மற்றபடி தாளிக்க எல்லாம் எதுவும் செய்யலை. தாளிக்கிறது கடைசியில் தான் தாளிப்பேன். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீன் போட்டுடலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு மீனெல்லாம் போடணும். இப்போ மீனெல்லாம் போட்டாச்சு. ஃபுல்லாக மீன் போட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். சமையல்லாம் முடிச்சுட்டு என் ஹஸ்பண்டுக்கும் பேக் பண்ணியாச்சு. சோறு, அப்புறம் பொரிச்ச மீன் குழம்பு, கொஞ்சம் மோர் வந்து இந்த இடையில 11 மணிக்காக குடிக்கிறதுக்கு. கீரை வந்து பேக் பண்ணல, முருங்கைக்கீரை. அவங்க நான் சாப்பிட்டுட்டே போயிடுறேன்னு சாப்பிட்டுட்டாங்க காலையிலேயே, அதனால் பேக் பண்ணல மதியானத்துக்கு. இன்றைக்கி சமைக்கும் போதே சைட் பை சைட் கொஞ்சம் பாத்திரங்களை கழுவி வச்சிட்டனால சமைச்சு முடிச்ச பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான பாத்திரம் தான் கழுவ வேண்டியது இருந்துச்சு. அதனால் அதையும் கையோடு கழுவி சிங்கை எம்டி பண்ணி வச்சுட்டேன். எப்போவுமே நான் கழுவுறப்போ இந்த மாதிரி ஸ்பூன் இல்லை கரண்டி போட்டு அதுக்கு மேலே பாத்திரத்தை கவுத்தி வைக்கிறது வழக்கம். அப்போது ஈஸியாக பாத்திரம் சீக்கிரமாக காஞ்சு நல்லா சுத்தமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுதான் காலையில் டிஃபன். பச்சை பயிரை வச்சு அதில் கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு 2-3 ஸ்பூன் வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.